அக்கார்டிங் டு மீ ஒரு நல்ல ட்ரிப் எப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? நல்ல சாப்பாடுனால தான். அது எஸ்பெஷலி நான்வெஜ். இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் மீலே பார்த்தீங்கன்னா லஞ்ச். அதுக்கு பாலக்காடில் இருக்க என்எம்ஆர் அப்டவுன் பிரியாணிக்கு தான் வந்திருந்தோம். அங்கே சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல் கேரளா டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம். தி மலபார் பிரியாணி, ஃப்ளெக்கி பரோட்டா, ப்ரான், ஸ்குவிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க மசாலா மோரும் ட்ரை பண்ணோம். இது ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ட்ரிப்போட அஃபிஷியல் பிளானர் யார் தெரியுமா? என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ அங்கே பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் பிளான் பண்ணியிருக்காரு. பாலக்காடு பக்கத்தில் இருக்க மலப்புழா டேமுக்கு தான் ஒரு ட்ரிப்பாக வந்திருக்கோம். பாலக்காட்லேயே நிறைய ஸ்டே இருக்குது. பட் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மலப்புழா டேமுக்கு பக்கத்தில் இருக்க கேரளா டூரிசமோட ரெசார்ட் தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டே அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஒரு ஈவினிங்காக போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே செக்இன் பண்ணியாச்சு. ரூம்ஸ் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்தது. அங்கே போய் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பொதுவாக ட்ரிப் போகலாம் அப்படின்னா நானும் நிறையா சர்ச் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவேன். பட் இந்த தடவை நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்கல. ஓகே, இந்த டேம் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி இந்த பழம்பொரி சாப்பிட்டோம். ரொம்ப சுமாராக இருந்தது. பட் என்னென்னா இந்த டேம் வந்து நாங்கள் போகும்போது க்ளோஸ் ஆயிடுச்சு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஏன் அப்படின்னா நாங்கள் ரொம்ப நேரம் நடந்து வந்தோம். எங்கள் கார் நிறுத்தின இடத்துலேருந்து இங்கே மேலே வரதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்வளோ ஒரு ஸ்டீப்பில் வந்து மேலே ஏறி வந்தால் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. சரி, அங்கே ரோப் கார் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ரீல்ஸ்லலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, இதுக்காவது போகலாம் அப்படின்னு நினச்சா அங்கே பாருங்கள் அவ்வளோ பெரிய க்யூ நிற்குது. இதுவே பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணி எப்படி போகிறதுன்னு தெரியல. சரின்ட்டு அங்கேயே பக்கத்தில் இருக்கிற இந்த அக்வாரியமுக்கு தான் நான் வந்திருந்தேன். அட்லீஸ்ட் என் பையனாவது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். பட் ஸ்டில் வி ஹாவ் டைம் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்ட்டு மனசை தேத்திட்டு நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரீலில் காட்டுறேன்.